ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம், நம்ம தமிழ் சினிமால ஒரு சில நடிகர்கள் மற்றும் நடிகைகளை நம்ம சிக்குன்னு பார்த்திருப்போம். எப்படிடா இந்த அளவுக்கு ஸ்லிம்மா மெயின்டைன் பண்றாங்க, உடம்பு பாடி கடியெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனா அவங்களோட பாஸ்ட்டை போய் கலரி பார்த்தா தான் தெரியும், அடடா இவங்க இந்த அளவுக்கு ஒபீஸாவும் குண்டாவும் இருந்திருக்காங்களா. ஆனா சினிமாவுல வரும்போது மட்டும் நல்லா ஸ்லிம் ஆயிட்டாங்களேப்பா, சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கிறாங்க. ஆனா சினிமாவுக்கு முன்னாடி பார்த்தா பெருத்த குட்டியா இருந்திருக்காங்களே, எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கொட்டிருக்கும் இல்லைங்களா? கொட்டலையே, எனக்கு கொட்டவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு நடிகர்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஆனா நண்பர்களே, அந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் இன்னைக்கு செம்ம ஃபிட்டா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களும் ஒபீஸா தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்ன் வித் ஃபிட் பாடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனான வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. அதனால என்ன நான் சொல்றேன், என் உடம்பு வந்து இவ்வளவு பெருசா இருக்குதுங்க, இவ்வளவு வெயிட்டா இருக்கிற இந்த ஒபீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு தமிழக தலை விரித்து கொண்டு ஆடி கொண்டிருக்கிறது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த நடிகர்கள் கடைபிடித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சீக்கிரட்டான விஷயங்கள் தான். சோ அதனால இந்த வீடியோ பாருங்க. எந்தெந்த நடிகர்கள்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமால ரொம்ப கோடி கட்டி சூப்பர் ஃபிட்னஸ் ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களும் ஒபிஸா இருந்திருக்காங்க. அந்த ஒபிசிட்டியில இருந்து எப்படி நார்மல் வெயிட்டுக்கு கொண்டு வந்து ஃபிட்டா மாறினாங்க அப்படின்ற ஒரு ரகசியத்தை இந்த வீடியோல நான் உடைக்க போறேன் நண்பர்களே. அதனால நம்ம நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் அந்த மாதிரி ஃபிட்டா மாறினாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஸ்ரதா ஸ்ரீநாத் அவர்கள். ஸ்ரதா ஸ்ரீநாத் நம்ம தமிழ்ல ஒரு சில படங்கள் பார்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு மாதவன் அவர்கள் நடித்த மாறா, அதுக்கப்புறம் மாதவன் அவர்களே நடித்த விக்ரம் வேதா, சக்கரா போன்ற படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வந்து நல்ல ஒல்லிய சிக்குன்னு தான் இருக்கும். ஆனா சினிமால நடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி தெரியுங்களா இருந்தாங்களா, கிட்டத்தட்ட 18 கிலோ அதிகமா இருந்தாங்களா. கரண்டா சினிமால இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இருந்ததுல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 18 கிலோ அதிகமா இருந்திருக்காங்க. சினிமா உள்ள வரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 18 கிலோ இவங்க குறைச்சிருக்காங்க வித்தின் 1 இயர்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2014 வருஷம் இவங்க சினிமா உள்ளே வரலங்க. இவங்க லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடான ஜாப்ல வந்து நல்ல ஜாலியா இருந்திருக்காங்க. ஏன்னா நல்ல காசு, நல்ல வருமானம், அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டு, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னு, அப்பப்போ ஷாப்பிங் போய் க்ளோத்ஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஜாலியான ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல இருந்திருக்காங்க. அதனால உடம்பு வெயிட் ஏறினா ஏறலன்னா என்ன, நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து யார் என்ன பண்ண போறா, நம்மளுக்கு என்ன ஹீரோயின் சென்ஸா கொடுக்க போறாங்க அப்படின்றனால அவங்களோட பர்சனாலிட்டி மேல அவங்க சுத்தமா அக்கறை எடுத்து இல்லையா. அன்அட்ராக்டிவா இருந்தா எனக்கு என்ன கவலையே கிடையாது, நல்லா சாப்பிடுறோம், நல்லா வாழ்றோம்டா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஜாலியா வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அவங்களும் வாழ்ந்துருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் போட 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 இவங்களோட உடம்புல ஒரு பெரிய சோம்பேறித்தனம் வந்துட்டு இருக்குது. இந்த சோம்பேறித்தனத்தினால காலப்போக்கில் அவங்களோட தொழிலே அவங்களால பார்க்க முடியலையா. ஐயோ நம்ம ராங்கான ரூட்ல ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கிறோம், இங்க நம்மளையும் உசு பேத்துற மாதிரி டபுள் எக்ஸல் சைஸுக்கு ட்ரெஸ் எல்லாம் கடையில் வித்துட்டு இருக்கிறானுங்க, சப்டி தான் கியூட் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. ஆனா தின்னு பெருத்து போய் நம்மளோட உடம்பு லேசி ஆனது மட்டும் இல்லாம ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ல போயிட்டு இருக்குது. என் பிரெயின் நெகட்டிவ் எஃபெக்ட்ல போது, தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு தீர்வு என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்னே ஒண்ணுதான், வெயிட் லாஸ் பண்ணுங்க, தேவையில்லாத எக்ஸஸ் வெயிட்டை குறைங்க அப்படின்றனால ப்ராப்பரான ஒர்க் அவுட், ப்ராப்பரான ஹெல்த்தியான டயட்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 14 கிலோ குறைச்சிருக்காங்க. சாரி 18 கிலோ குறைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களாம் 3 மாசத்துல 10 கிலோ குறைங்க, 30 கிலோ குறைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து குயிக் ரிசல்ட்டுக்கெல்லாம் அவங்க போகாம ப்ராப்பரா நேச்சுரலான ஃபுட் எடுத்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எடுக்காம நேச்சுரல் ஃபுட்டு, நல்ல ஒர்க் அவுட்லயே உடம்ப குறைச்சு பார்க்கறதுக்கு சூப்பர் ஆயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த மாதிரி சிக்கன் ஆன உடனே அவங்களுக்கு பட வாய்ப்பும் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் சினிமா உள்ள வந்ததா சொல்லப்படுது. சினிமாவுக்காக வெயிட் குறைக்கல, தன்னோட உடம்பு நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் குறைச்சிருக்காங்க அம்மணி. ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதுக்காகவும் வெயிட்டை குறைக்காதீங்க, உங்களுக்காக வெயிட்டை குறைங்க, வேற எவனையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்குலாம் குறைக்காதீங்க. உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து வெயிட்டை குறைங்க, எக்ஸஸ் வெயிட்டை குறைங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்கள். யோ என்னையா சொல்ற, அர்ஜுன் தாஸ் என்ன மாதிரி ஃபிட்டா ஸ்லிம்மா இருக்கிறாரு மனுஷன், இந்த ஆள்லாம் சின்ன வயசுல இருந்து சதையை போட்டிருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது நண்பர்களே, தவறான விஷயம் அதுதான். ஏன்னா அர்ஜுன் தாஸ் அவர்கள் சினிமா உள்ள வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 96 கிலோ இருந்த மனுஷன் சினிமா உள்ள வரணுன்றதுக்காக 36 கிலோ குறைச்சிக்கிறாரு. இந்த தகவலை நான் சொல்லுங்க, அர்ஜுன் தாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. எப்படி அந்த வெயிட் ஏறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையன் வந்து வசதியான வீட்டு பையன், படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா துபாயில பேங்கர் ஜாப், அங்க போய் நல்ல சம்பளம், ஜாலியா இருந்திருக்காரு, நல்ல பீஸா பர்கர்னு போட்டு சாப்பிட்டு மனுஷன் 96 கிலோ ஏறி இருக்கிறாரு. ஏறினதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் யாருமே கலாய்க்கிறாங்களா, என் ஃப்ரெண்டு கலாய்க்கிறானா அப்படிலாம் கிடையாது, அவரோட சொந்த அப்பாவே கலாய்க்க ஆரம்பிச்சு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, டேய் நான் வந்து எவ்வளவு ஃபிட் ஆகிறேன், இந்த வயசுல உன்னோட அப்பன் தானே நான் பாரு காலையில ஏந்து யோகா பண்றேன், ரன்னிங் போறேன், ஃபிட் ஆகிறேன் பாரு, ஆனா என் பையன் நீ இப்படி உருண்டையா இருக்கிறீடா, 96 கிலோ இருக்கிறியடா, கொஞ்சமாச்சும் வெயிட்டை குறைடா அப்படின்னு அவங்க அப்பா இன்சிஸ்ட் பண்ணோன்னு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, சரி அப்பாவே சொல்லிட்டாரு அதனால நம்ம வெயிட்டை குறைப்புமே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ப்ராப்பரான டயட், நல்ல ஒர்க் அவுட், இன்டென்ஸான வெயிட் ட்ரைனிங், ரன்னிங் எல்லாம் போய் கிட்டத்தட்ட 36 கிலோ குறைச்சிருக்காரு. குறைச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் எல்லாம் போகும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இவரை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அடே அர்ஜுன் தாஸ் நீயாடா என்னடா இவ்வளவு அழகா இருக்கிற, சம ஃபிட் ஆயிட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காரு, இங்க பாரு நீ பாக்குறதுக்கு இப்ப நல்லா ஆயிட்ட, ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்ட,
நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதான். அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே சரி எல்லாருமே சொல்றாங்களே நம்ம அப்பாட்ட பர்மிஷன் கேட்போம், போய் அப்பாட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. அப்பாவும் ஒரு சில கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்துருக்காரு, பச்சை கொடி காட்டியிருக்காரு. இதுக்கப்புறம் சினிமா உள்ள வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்காரு. அந்த போட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் வைரல் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம சினிமா உள்ள போவோம்னு சொல்லி அவர் முதல்ல வாய்ஸ் கொடுத்தது வந்து துருவ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படத்தோட டீசருக்கு தான். இந்த வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிருக்காரு, இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த படத்துக்கு நல்லா இருக்குமே, நம்ம கைதின்ற படத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இவரை கூப்பிட்டு நேரில் பார்த்த உடனே அட வாய்ஸ் மட்டும் பார்த்தாரா நீயே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவரோட ஃபிட்னஸையும் இவரோட லுக்கையும் குரலையும் பார்த்து கொடுத்துட்டாராம் கைதி படத்துல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகரா நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல நடிகரை வளம் வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் அவரோட ஃபிட்னஸ் அப்படின்றதையும் தாண்டி அந்த ஃபிட்னஸுக்கு முக்கியமான ஒரு தேவையை மென்டல் ஹெல்த். அந்த மென்டல் ஹெல்த்துக்காக அந்த ஃபிட்னஸ் வந்து அவர் கரெக்டா கொண்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு டிஸ்க்ளைமரும் அவர் வச்சிருக்காரு, சினிமாவுக்காக நான் உடம்பு குறைக்கலங்க, எங்க அப்பா வந்து ஹெல்த் முக்கியம் சொன்னனால தான் குறைச்சேன் அப்படின்றாரு. அந்த விஷயத்துல மனுஷன் தெளிவாகிறாரு. மூன்றாவதா சொல்ல போறது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் குண்டா இருந்தாங்களா, என்ன சும்மா வளரிட்டே இருக்கிற, ஏதாவது ஒன்றத்தை கோத்துடுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை காக்கா முட்டை போன்ற படங்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வந்து அவங்க குத்தாட்டம் போட்டு தான் பார்த்திருப்போம். ஆனா ஒரு சில படங்கள் மொக்க படங்கள் உப்மா படங்கள்லாம் அவங்க நடிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோ இருந்திருப்பாங்க, செம்ம குண்டா இருந்திருப்பாங்க. இவ்வளவு ஏங்க அட்டகத்தி படத்துல ஒரு சில சீன் வருவாங்க பாத்தீங்களா, அதுலயே பாத்தீங்கன்னா செம்ம குண்டா இருந்திருப்பாங்க. இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ இவங்க கொஞ்சம் ஒரு சில ஹியூமிலியேஷனுக்கு வந்து ஆளானாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றனால உடனடியாக இவங்களோட வெயிட்டை வந்து இவங்க டிராஸ்டிக்கா குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கார்டியோ, யோகா, டயட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான டயட், வெஜிடபிள் டயட் இந்த மாதிரி இருந்து உடனடியாக அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள், அவங்களோட உடம்புல வந்து ஏகப்பட்ட சுறுசுறுப்பு தன்மை, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ அதனால இன்னி வரைக்கும் அந்த வெயிட்டை அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். அதனால தான் அவங்களோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு தெலுங்கு சினிமா வரைக்கும் போயிருக்காங்க வெங்கடேஷ் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு. இப்போ இதனை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை தொடர்ந்து நான்காவதா சொல்ல போறது நடிகர் நக்குல் அவர்கள். இவரோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் படத்துல ரொம்ப சப்பியா இருப்பாரு. ஆனா அந்த படத்துல வரும்போது அவருக்கு சினிமா அப்படின்ற ஒரு ஆசை கிடையாதான். ஒரு கம்பல்ஷன்ல உள்ள வந்தாரு, நடிச்சாரு, மனுஷன் வெளில தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்பு பெருசா எதுவுமே வரல. வரது எல்லாமே இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த மாதிரி வந்த உடனே எதுக்கடா சினிமா உடுறா அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங்ல ஒரு வாட்டி என்ன சொல்லிருக்காரு, எனக்கு நிறைய பட வாய்ப்பு வருது, நான் ஹீரோ நடிலாம் ட்ரை பண்றேன் மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல போய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிருக்காரு, என்னடா கலாய்கிரியா, இந்த மாதிரி உருண்டையாகிற உனக்கு யார் வந்து சினிமா சான்ஸ் கொடுக்குறா, அதுவும் உனக்கு யார் ஹீரோ சான்ஸ் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி கலாச்சி சிரிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த வெயிட்டோட சீரியஸ்னஸ் இவருக்கு புரிஞ்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இதுக்கப்புறம் நக்குல் அவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காரு, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி நம்மளோட ஹெல்த் இதனால பாதிக்கப்படும், அதனால நம்ம எப்படி அந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோட அட்வைஸும் சரியா கேட்காம கிராஷ் டயட்லாம் இருந்து நைட்டு 1 மணிக்கு பெசன் நகர் பீச்சில் ஓடி ரன்னிங்லாம் போய் அப்படி இப்படி வெயிட்டை குறைச்சிருக்காரு. குறைச்சதுக்கு அப்புறமா இவருக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஆக்சிடென்டலா பார்த்த ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணிருக்காரு, பாக்குறதுக்கு நீ நல்லா தான் போயிருக்க, என் படத்துல வந்து நான் உனக்கு ஹீரோ சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஒரு செக் வச்சிருக்காரு, என்னன்னா இன்னும் ஒரு 10 கிலோ நீ குறைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நக்குல் வந்து அந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா தான் இருந்தாரா. அதுக்கப்புறம் இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இன்னும் 10 கிலோ குறைச்சு காதலில் விழுந்தேன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன படம் என்னென்ன மாதிரியான சக்சஸா இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நடிகர் நக்குல் அவர்களும் சினிமா துறையில வந்தாலுமே சரி, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்கறதுக்கு அந்த வெயிட் லாஸ் ரொம்ப முக்கியத்துவமா இருந்திருக்குது. இது ஒரு சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ 5வது நம்ம பாலிவுட் பக்கம் வண்டி விடுவோம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கெளித்து கொண்டிருக்கிற பல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஒரு காலகட்டத்தில் நல்ல தின்னு புட்டு வெயிட் லாஸ் ஆகி வெயிட் கெயின் ஆகி இதுக்கப்புறம் இந்த தருதலைங்கெல்லாம் எங்க வெயிட்டை குறைச்சி வந்து ஹீரோ நடிக்க போகுது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வெயிட் எல்லாம் குறைச்சி சூப்பரா வந்து நின்று இன்னைக்கு சாதித்து கொண்டிருக்கிறார்கள் பாலிவுட் சினிமால. அந்த வரிசையில நம்ம சொல்ல போறது சாயிஃப் அலிகான் கத்திக்குத்து வாங்கினார் பாத்தீங்களா, இவரோட மகளான சாரா அலிகான் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட சினிமால ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்றதுக்காக 45 கிலோ குறைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சாரா அலிகான் அவர்கள் வந்து நல்ல பான் வித் சில்வர் ஸ்பூன், நல்ல பணக்கார பொண்ணு இல்லைங்களா, அதனால என்ன நம்மளுக்கு காசுக்கு அவசியம் கிடையாது, கேட்கறதா சாப்பிடலாம், வாங்குறத தின்னு புட்டு முழுங்கலாம், தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 ப்ரௌனி கேக் சாப்பிடுவாங்களாம். அப்பப்போ போர் அடிக்கும் போதெல்லாம் ஒரு 4 பர்கர் 5 பீஸான விட்டு இவங்க என்ன ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கிட்ட வந்திருக்காங்க. 100 கிலோன்றதோட ஒரு 96 கிலோ ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை பத்திலாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ப்ரொடியூசர் கரண் ஜோஹர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இங்க பாரு உன்னை நான் என் படத்துல நான் ஹீரோயின் ஆக்குறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ வெயிட்டை டிராஸ்டிக்கா குறைச்சி ஒல்லியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பதான் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை அவங்க சீரியஸா எடுத்துருக்காங்க. சரி ஒரு ப்ரொடியூசர் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாருல, நம்ம வெயிட் லாஸ் பண்ணாதான் என்ன அப்படின்னு சொல்லி
மடன்னு ஒரு 45 கிலோ குறைச்சிட்டு போய் ஒரு முன்னாடி நின்ன உடனே மனுஷன் ஷாக் ஆயிட்டாரா. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீ தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த பொண்ணு அவரோட ப்ரொடக்ஷன்ல ஹீரோயின் ஆகிட்டாரு. ஆனா எப்படி குறைச்சாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு. ப்ராப்பரான ட்ரைனரோட கைடன்ஸ்ல கார்டியோ, யோகா மற்றும் ஸ்ட்ரிக்டான டயட்டை பேலன்ஸா பண்ணி பக்காவா குறைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்த இந்த பிரௌனிஸ், பீஸா, பர்கர் எல்லாத்தையும் இமீடியட்டா நிறுத்தினதுக்கு அப்புறம் இவங்க வெயிட் லாஸ் மட்டும் குறைஞ்சது இல்லை, இவங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல 6வதா சொல்ல போறது இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள். அவரும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 117 கிலோ இருந்திருப்பாருங்க. நம்ம ஆரம்பத்தில் இவரோட இசையெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் பயங்கரமா முட்டை போட்ட மாதிரி இருப்பாரு. பாடி ஷேமிங் பண்றேன்னு நினைக்காதீங்க, இவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் அந்த மாதிரி இருந்திருக்கிறேன், என்ன பல பேர் கலாச்சாரமே கூட என்னோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்திருக்கேன், நான் ஃபுல்லாவே ரெக்கார்டிங் தேட்டர்ல தான் இருப்பேன், பாடி மூவ்மெண்ட்டே இருக்காது, சாப்பிட்டு உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணுவேன்னா அதனால எனக்கு வந்து 117 கிலோ ஆயிடுச்சு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ஒரு பிளட் செக் பண்ணுவோம். அந்த பிளட் செக்அப்ல ஃபேட் லெவல் என்ன இருக்கு, நம்மளோட உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது டாக்டர் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெஸ்ட்டை பார்த்த உடனே நீ இமீடியட்டா வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைன்னா 6 மாசத்துல உனக்கு சங்குதான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு மனுஷன் மடன் வெயிட்டை குறைச்சிருக்காரு. எவ்வளவு குறைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 42 கிலோ குறைச்சி 75 கிலோ வந்து நின்றுருக்காரு வித்தின் 6 மந்த்ல. அதனால தான் இன்னைக்கு இமான் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு நல்லா தான் இருந்தாரு, ஆனா ஹெல்த்தியா இல்ல அப்படின்றது தான் ஒரு வருத்தம். இதை நான் சொல்லலைங்க, இமான் அவர்களே சொல்லியிருக்காரு. இப்ப இவரை தொடர்ந்து அடுத்ததா சொல்ல போற ஹீரோட பேரை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 7வதா சொல்ல போறது விஜய் தேவரகொண்டா அவர்கள். விஜய் தேவரகொண்டா அவர்கள் வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் டோலிவுட்னு வச்சுக்கோங்களேன். டோலிவுட்ல நல்ல ஃபிட்டா இருக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா அவர்கள் தான். ஆனா இவரும் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வெயிட்டை போட்டு மனுஷன் நல்ல குண்டா கொழுன்னு இருந்திருக்காரு. ஆனா சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடியை பயங்கர ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணிருக்காரு. பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை இவர் கடைபிடித்திருக்கிறார். அந்த கடைபிடித்த விஷயம் தான் இவருக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகரை கம்ப்ளீட்டா இவர் அவாய்ட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி 21 நாள்ல இருந்து ஒரு 30 நாள் இவர் சுகர் அவாய்ட் பண்ண உடனே இவருக்கு தேவையில்லாத எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜை கொஞ்சம் லைட்டா குறைச்சிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் மற்றும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் அப்பப்போ சீட் மீல்னு சொல்லி பர்கர், பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாராம். ஆனா அதிகப்படியா அவரோட லைஃப் ஸ்டைல்ல கோயம்பேடுல மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் வாரி இறையிறது. அந்த மாதிரி வந்து காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டு பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் மனுஷன் இந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கார்டியோ எவ்ரிடே பண்ணிட்டு வரான், ஒரு சின்ன ரன்னிங் ஆச்சும் போயிட்டு வரான். அதனால தான் வந்து அவரோட ஃபிட்னஸ் வந்து பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னி வரைக்கும் ஒரு வெயிட் கெயினும் ஆகல பிரியாணி பர்கர் சாப்பிட்டா கூட. சோ நீங்களும் பிரியாணி பர்கர் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சாப்பிடுங்க. ஆனா டெய்லி பிரியாணி பர்கரை தவறாம சாப்பிடுற மாதிரி ஒர்க் அவுட்டை தவறாம பண்ணிடுங்க. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல சொன்ன நடிகர்கள்லாம் சவுத் இந்தியன் சினிமாவை சேர்ந்தவர்கள். சாரா அலி கான் மட்டும் தான் பாலிவுட். ஆனா பாலிவுட்ல லிஸ்ட் எடுத்தோம்னா 10 நடிகர்களுக்கு மேல இந்த மாதிரி வருவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் சினிமாவுல வரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, சினிமா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மாறி இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம அர்ஜுன் கபூரை சொல்லலாம், அதுக்கப்புறம் சோனம் கபூரை சொல்லலாம். இந்த மாதிரி கபூருங்களே நல்லா வீங்கி போய் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா உள்ள வந்தோடனே சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ சிக்குன்னு சிறுத்தை குட்டியா எப்பவுமே நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் மென்டல் ஹெல்த்துக்கும் உடல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.